அதிமுக என்றுமே தனது பொலிவை இழக்காது என்று முன்னாள் அமைச்சர் டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய டி ராஜேந்திர பாலாஜி, அதிமுக திமுக வேண்டாம் என நினைக்கும் குறிப்பிட்ட சதவிகித வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் புதிதாக வருபவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும், அப்படிதான் விஜய் புதிதாக வந்ததால் அந்த வாக்குகள் அவருக்கு சென்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். விஜய் பெற்றுள்ள வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல. இந்த வெற்றி என்பது காணல் நீர் என்று ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதிமுக தூர்ந்து போன கட்சி என முதல்வர் விஜய் பேசுகிறார் என்றும், இதுபோன்ற அரசியல் விமர்சனத்தை எல்லாம் கடந்து பழக்கம் பட்ட கட்சி அதிமுக என்பதை வரும் காலங்களில் நிரூபிப்போம் என்றும் தெரிவித்தார். இவருக்கு ஓட்டு கொடுக்க என்று சொல்லி எல்லோரும் நினைத்திருக்கிறார். அவருடைய வெற்றி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல. இது காணல் நீர். இதை நம்பி போயிருப்பவர்கள் மீண்டும் தாய்க்களத்தில் இணைவதற்கு அனுமதி ஏற்பட்ட காலம் விரைவில் வரும். நிச்சயமாக இது நிற்காது, நிலைக்காது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியானது, அமைந்திருக்கின்ற ஆட்சியானது ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான். பல்வேறு கூட்டு கட்சிகளுடைய கலவை. திமுக ஆண்டிருக்கிறது, ஒரு முறைதான் மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கு முன்பெல்லாம் மெஜாரிட்டி ஆட்சி தான். அதிமுக எல்லா முறையும் ஆண்டு நேரத்தில் முறை மெஜாரிட்டி ஆட்சி தான். அதிமுக தூர்ந்து போன கட்சி இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கு விஜய் பேசுகிறார். இது எல்லாம் இது போன்ற அரசியல் விமர்சனத்தை எல்லாம் அதிமுக தாங்கி பழக்கப்பட்ட இயக்கம் என்பதை வரும் காலம் தெரிவிக்கும்.